7 மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த பலத்த மழை பதிவாகும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்துல 15ஆம் தேதி வரைக்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. 11ஆம் தேதி முதல் 15 வரை அடுத்த சுற்று மழை பொழிவாக நம்ம கொடுத்திருந்தோம். அதுல குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும். வட தமிழ்நாட்டிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வரப்போகிற இந்த நாட்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் வலுவான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். முதலாவதாக எங்கெல்லாம் நமக்கு கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியலை பார்ப்போம். இது எல்லாமே நவம்பர் 11 முதல் 15 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக கடலோர பகுதிகள் எல்லாமே சற்றே கவனமாக இருங்க. மழை வாய்ப்பு நிச்சயம் அதிகரிக்கும். 12ஆம் தேதி போல நமக்கு மிதமான மழையாக இருந்தாலும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் குறிப்பாக நமக்கு பகுதியாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலுடைய எல்லா நகர பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். கன்னியாகுமரியில் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 3 மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இந்த 3 மாவட்டங்களிலுமே தான் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது காத்திருக்கு. நவம்பர் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். விருதுநகர் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய ஆரம்பிக்கும். விருதுநகர் மாவட்டம், சிவகாசி, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பதிவாகும். ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் 100% மழை பொழிவு அப்படிங்கிறது மீண்டுமாக நமக்கு தீவிரமடைய போகுது. அதனாலதான் நம்ம மீண்டுமாய் இந்த மாவட்டத்தை நம்ம நினைவுபடுத்துறோம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும், குறிப்பாக தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் மதுரை, திண்டுக்கல், அதே மாதிரி சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும், அதாவது ரொம்ப அதி தீவிர அல்லது தீவிர மழையா இல்லாமல் ஓரளவு மிதமான மழை மட்டும் இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பதிவாகும். மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா டெல்டா பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் பெரும்பாலும் அந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை தீவிரம் ரொம்பவே குறைவு. அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே ஒரு லேசான மழை பொழிவாகவே இருக்கும். அதனால சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற எல்லா இடங்களுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கு. அப்படியே நமக்கு வரும் நாட்கள் மழை கிடைத்தாலுமே கூட அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக தான் கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பதிவாகுமே தவிர ரொம்ப அதிதீவிர மழை இருக்காது. ஏன்னா இந்த மாத இறுதியில ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகருகிறது. அதனால நமக்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மழை இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களை பார்த்தோம். அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர்,
ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள். ஏன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். வேலூர் முதல் சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். அவ்வப்போது ஏதேனும் சில இடங்களில் பெய்யக்கூடிய அந்த லேசான அல்லது மிதமான மழை தொடர்ந்து பதிவாகிறது. அடுத்து வரும் நாட்கள் நீடிக்கும். எப்பொழுது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை, அதி கனமழைலாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா, வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரை கடந்து அது உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் மட்டுமே உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்பு. அதுவரைக்கும் லேசான மழை, மிதமான மழை அல்லது பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாகவே நீங்க எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல மிதமான மழையா பதிவாகும். தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழையாக பதிவாக போகுது. அதனால தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம நவம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த தாழ்வு பகுதியை நம்ம பார்க்கலாம். நவம்பர் இறுதியில் உருவாகும் தாழ்வு பகுதியானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. ஏன்னா நமக்கு நவம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக வருகிறது நம்ம பார்க்கிறோம். நவம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தீவிரமாகவே வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்குது. அப்போதான் நமக்கு அந்த நவம்பர் 25 அல்லது 26 தேதி வாக்குல தான் இந்த தாழ்வு பகுதிகள், குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கணிசமாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த புயல் அப்படிங்கிறது வந்து உருவான பிறகுதான் இதனுடைய துல்லியமான தன்மை பொறுத்த வரைக்கும் தெரிய வரும். ஒரு புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு, அதாவது ஒரு புயல் உருவாகும், அது எந்த திசை நோக்கி நகரலாம் என்று ஓரளவு நம்மளால கணிக்க முடியும். அதே போலதான் இப்பவும் நம்ம சொல்றோம், இது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும். கண்டிப்பா ஒரு தாழ்வு பகுதியாகவே இருக்காது, தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதன் பிறகு இது புயலாக மாறி தமிழகத்திலேயே கரை கடக்குமா அல்லது தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலமாக கரை கடக்குமா என்பது குறித்து தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்தே பார்க்க போகிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் கண்டிப்பா மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு. புயலாக மாறுமா என்பது குறித்தும் வரும் நாட்கள்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இது புயலா மாறிச்சு அப்படின்னா நிச்சயம் ஒரு 120 110 கிலோமீட்டர் வேகமாவது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இது புயலா மாறல அப்படின்னா இது மழை தரக்கூடியதாக ஒரு தாழ்வு மண்டலமாக பார்க்கப்படுது. ஆகவே தற்போதைய நிலவரப்படி இது மழை தரக்கூடிய ஒரு தாழ்வு மண்டலமாக தான் பார்க்கிறோம். இது புயலுடைய, அதாவது தீவிர புயல், அதிதீவிர புயல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய புயலை பார்த்தோம். அது போல மோந்தா புயல், அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல்ல, பசிபிக் பெருங்கடல்ல உருவான பல புயல்கள், அந்த மாதிரி ஏதாவது மாறுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இது போன்ற தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அறிவிக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.